ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இனி நம்ம சேனலில் கண்டினியூஸாக மகாபாரதம் ஸ்டோரிஸ் பார்க்க போகிறோங்க. அந்த வரிசையில் இன்றைக்கி நாம் மகாபாரத கதாபாத்திரத்திலேயே ரொம்ப முக்கியமான ஒருத்தரை பற்றி தான் பார்க்க போகிறோம். எவ்வளோ முக்கியமானவர் அப்படின்னா, மகாபாரத கதையின் நாயகன் அர்ஜுனன், அவருடைய சகோதரர்கள் பாண்டவர்கள், கௌரவர்கள், கர்ணன் அவங்கள விட ஒரு படி அதிகமாக ரொம்பவே முக்கியமானவர். எப்படின்னா, பாண்டவர்கள், கௌரவர்கள், கர்ணன் இவங்க எல்லாருமே மகாபாரதத்தில் ஒரு தலைமுறை மட்டுமே வாழ்ந்தாங்க. ஆனால் இவர் பல தலைமுறைகளை கடந்து வாழ்ந்தார். அவர் யாருன்னு நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாங்க, பீஷ்மரை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எதனால் பீஷ்மர் பல தலைமுறைகளை கடந்து வாழ்ந்தார் அப்படின்னா, அவர் எப்போ மரணிக்க விரும்புகிறாரோ அப்போ மட்டுமே அவருடைய மரணம் நிகழும் அப்படின்னு ஒரு வரத்தை வாங்கினவர் தாங்க பீஷ்மர். பீஷ்மருக்கும் அஸ்தினாபுரத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, பீஷ்மர் தான் அஸ்தினாபுரத்தினுடைய இளவரசர். இவர் கல்வி, கொடை, வீரம், வில்வித்தை, மன வலிமை, உடல் வலிமை அப்படின்னு எல்லாத்துலேயும் சிறந்தவர். இவருக்கு அஸ்தினாபுரத்தினுடைய அரசனாகிற எல்லா தகுதிகளும் திறமைகளும் இருக்குது. ஆனாலும் இவர் அஸ்தினாபுரத்தினுடைய அரசனாகலை. ஏன்னா இவர் ஒரு மீனவருக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றணும் அப்படின்னு மண்ணாசை, பெண்ணாசை, பதவி ஆசை எல்லாத்தையும் துறந்து அந்த சத்தியத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காகவே வாழ்ந்தார். அதனால தான் இவரை பீஷ்மர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இவர் யாருக்காக அந்த சத்தியத்தை செஞ்சார், எதுக்காக அந்த சத்தியம் செஞ்சார்? அஸ்தினாபுரத்தினுடைய இளவரசராக இருந்து வீரம், வில்வித்தை, மன வலிமை, உடல் வலிமை அப்படின்னு எல்லா தகுதிகளும் திறமைகளும் இருந்தும் இவர் ஏன் அஸ்தினாபுரத்தினுடைய அரசனாகலை? இவர் ஏன் கடைசி வரைக்கும் அரச பாதுகாவலராகவே இருந்தார்? ஏன் கடைசி வரைக்கும் திருமணம் செஞ்சுக்கல, பிரம்மச்சாரியாகவே இருந்தார் அப்படின்னு இந்த வீடியோவில் பீஷ்மரை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மகாபாரதத்தின் பிதாமகர் பீஷ்மரை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நோட்டிஃபிகேஷனுக்காக பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல அஸ்தினாபுரத்தை ஆட்சி செஞ்சிட்டு இருந்த அஸ்தினாபுர அரசர் சாந்தனு மகாராஜா கங்கை நதிக்கரை ஓரமாக தியானம் செஞ்சிட்ருக்காரு. அப்போது அங்கே ஒரு பெண் சிரிக்கிற மாதிரியும் நடக்கிற மாதிரியும் இவருக்கு தோணுது. உடனே இவர் கண் விழித்து பார்க்குறாரு. ஆனால் அங்கே பக்கத்தில் யாருமே இல்லை. அதனால் மீண்டும் கண்களை மூடி தன்னோட தியானத்தை தொடங்க ஆரம்பிக்கிறாரு. அப்போது கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் ஒரு பெண் சிரிக்கிற மாதிரியும் நடக்கிற மாதிரியும் சலங்கை ஒளியோட பூக்களின் நறுமணம் வீசுது. இந்த முறை சாந்தனு மகாராஜா ரொம்பவே ஆர்வமாக கண்ணை முழிச்சு பார்க்குறாரு. அப்போது அந்த கங்கை நதியில் தேவலோக தேவதை மாதிரி அழகான ஒரு பெண் நிற்கிறத பார்க்குறாரு. பார்த்த உடனே இவ்வளோ அழகான ஒரு பெண்ணா அப்படின்னு ஆச்சரியப்படுறாரு. அந்த நொடியிலேயே அந்த பெண் மேலே காதல் வயப்படுறாரு. அதனால் அந்த பெண்ணை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. யார் நீங்கள்? இவ்வளோ அழகாக இருக்கீங்க, இவ்வளோ அழகாக சிரிக்கிறீங்க, யார் நீங்கன்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த பெண் சொல்கிறாங்க, நான் கங்காதேவி. நான் இந்த நதியில் போயிட்டு இருக்கும்போது உங்களை பார்த்தேன். உங்களை பார்த்த உடனே பிடிச்சிருந்தது. அதனால தான் ஒரு பெண் மாதிரி உருவம் எடுத்து உங்ககிட்ட பேசலாம்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே சாந்தனு மகாராஜாவுக்கு ரொம்பவே சந்தோஷம். உங்களை சந்தித்ததில் ரொம்பவே சந்தோஷம். உங்களை பார்த்ததுமே காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். நாம் திருமணம் செஞ்சுக்கலாமான்னு கேட்குறாரு. அதுக்கு கங்காதேவி, சரி நாம் திருமணம் செஞ்சுக்கலாம், ஆனால் ஒரு நிபந்தனை. அது என்னென்னா, திருமணத்துக்கு பின்னாடி நான் என் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன், என்னுடைய இஷ்டத்துக்கு தான் நடந்துக்குவேன். எது செஞ்சாலும் அது என்னுடைய இஷ்டம்தான். நீங்கள் என்னை எதிர்த்து ஏன் எதுக்குன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கக்கூடாது. அப்படி கேட்டிங்கன்னா அதுதான் நம்ம சேர்ந்து வாழ்கிற கடைசி நாள். இந்த நிபந்தனையை ஏற்றுக்கிட்டு இதை மீற மாட்டேன் அப்படின்னா நம்ம திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கங்காதேவியுடைய அழகில் மயங்கின சாந்தனு மகாராஜா, நான் நிபந்தனையை மீற மாட்டேன் அப்படின்னு சம்மதம் தெரிவிக்கிறாரு. அதனால் கங்காதேவியும் சாந்தனு மகாராஜாவும் திருமணம் செஞ்சுக்கிறாங்க. இந்த திருமணத்துக்கு அடுத்து
சில மாதங்கள் கழித்து சாந்தனு மகாராஜாவுக்கும் கங்காதேவிக்கும் ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்குது. அதனால் சாந்தனு மகாராஜா ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அப்படி ராஜா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும்போது கங்காதேவி அந்த குழந்தைய நதியில் மூழ்கடிச்சு கொன்னுடுறாங்க. அதனால் சாந்தனு மகாராஜாவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுது. இருந்தாலும் எந்த ஒரு கேள்வியும் கேட்கக்கூடாது அப்படிங்கிறதுனால அமைதியாக இருக்காரு. அடுத்து சில மாதங்கள் கழித்து மீண்டும் இன்னொரு ஆண் குழந்தை பிறக்குது. சாந்தனு மகாராஜா ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. ஆனால் கங்காதேவி நதியில் மூழ்கடிச்சு கொன்னுடுறாங்க. அடுத்து மூணாவதாக இன்னொரு ஆண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தையையும் கங்காதேவி நதியில் மூழ்கடிச்சிடுறாங்க. இப்படியே சாந்தனு மகாராஜாவுக்கும் கங்காதேவிக்கும் அடுத்தடுத்து 7 குழந்தைகள் பிறக்குது. அந்த 7 குழந்தைகளையும் கங்காதேவி நதியில் மூழ்கடிச்சிடுறாங்க. அதனால் சாந்தனு மகாராஜாவுக்கு மிகப்பெரிய குழப்பமும் மன உளைச்சலும் ஏற்படுது. ஆனாலும் எதிர்த்து கேள்வி கேட்க மனசில்லை. அடுத்து 8ஆவதாக இவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தையையும் நதியில் மூழ்கடிக்க கங்காதேவி கொண்டு போகிறாங்க. இப்போ சாந்தனு மகாராஜா கங்காதேவியை தடுத்து நிறுத்தி ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. உடனே கங்காதேவிக்கு கோபம் வருது. என்னை எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் திருமணம் செஞ்சீங்க. ஆனால் இப்போ எதிர்த்து கேள்வி கேட்குறீங்க. இனி உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இதுதான் நாம் சேர்ந்து வாழ்ந்த கடைசி நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே நாம் கங்காதேவியை பிரிஞ்சிடுவோமோன்னு சாந்தனு மகாராஜா சமாதானம் செய்ய எவ்வளவோ முயற்சி செய்கிறாரு. ஆனால் கங்காதேவியோட கோபம் தணிகிற மாதிரி இல்லை. அப்போ அந்த கோபத்தோடவே கங்காதேவி சொல்கிறாங்க, சரியா 16 வருஷங்கள் கழித்து இதே நாள் இதே இடத்துக்கு வாங்க. இந்த குழந்தைய உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அது வரைக்கும் இந்த குழந்தை என்கிட்ட தான் பத்திரமா இருக்கும். இனி உங்களுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கங்காதேவி அந்த குழந்தையை எடுத்துட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. சாந்தனு மகாராஜாக்கு வேறு வழியே இல்லாமல் அவரும் திரும்பி போயிடுறாரு. 16 வருஷங்கள் கழித்து அதே நாள் அதே இடத்துக்கு சாந்தனு மகாராஜா வராரு. கங்காதேவியும் அவங்களோட 16 வயது மகனை கூட்டிகிட்டு வராங்க. வந்து சாந்தனு மகாராஜா கிட்ட அறிமுகப்படுத்துகிறாங்க. இவன் தான் நம்முடைய மகன் தேவவிரதன். இனி இவனை நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு தேவவிரதனை சாந்தனு மகாராஜா கிட்ட ஒப்படைச்சிட்டு கங்காதேவி அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ சாந்தனு மகாராஜாக்கு நம்ம குலம் தலைக்க ஒரு வாரிசு கிடைச்சிருச்சுன்னு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. எனக்கு அடுத்தது நீ தான் இந்த அஸ்தினாபுரத்தை ஆட்சி செய்ய போகிற. அதனால் நீ எல்லா கலைகளிலுமே சிறந்தவனாக இருக்கணும், சிறப்பாக ஆட்சி செய்யணும். அதுக்காக உன்னை நீ தயார் செய்யணும் அப்படின்னு குருக்கள்லையே சிறந்தவரான குரு பரசுராமர்கிட்ட தேவவிரதனை சிஷ்யனாக சேர்த்து விடுறாரு. அரசரோட ஒரே மகன் அப்படிங்கிறதுனால தனக்கு தெரிஞ்ச எல்லா வில்வித்தைகளையுமே முறையாக தேவவிரதனுக்கு சொல்லி கொடுக்குறாரு. அஸ்தினாபுரத்தினுடைய இளவரசரான தேவவிரதன் எல்லா கலைகளையுமே சிறப்பாக கற்றுக்கிட்டு பரசுராமருக்கு ஆத்ம சிஷ்யனாக மாறிடுறாரு. இப்படியே 12 வருஷங்கள் கழித்து எல்லா கலைகளையுமே சிறப்பாக கற்றுக்கிட்ட தேவவிரதன் குரு பரசுராமருக்கு நன்றி சொல்லிட்டு நாடு திரும்புகிறாரு. நாடு திரும்பி தேவவிரதன் தன்னுடைய தந்தையை சந்திக்கும் போது சாந்தனு மகாராஜா எந்த ஒரு சந்தோஷமுமே இல்லாமல் மன உளைச்சலோட சோகமாக இருக்கிறத பார்க்குறாரு. இதை பார்த்த உடனே தேவவிரதனுக்கு ஒன்றுமே புரியலை. எதனால் நம்ம தந்தை இவ்வளோ சோகமாக இருக்காருன்னு தெரியலை. அதனால் தேவவிரதன் ராஜாவுடைய தேரோட்டியை கூப்பிட்டு என்ன நடந்தது, என்ன பிரச்சனை, எதனால் என்னோட தந்தை இப்படி வருத்தமாக இருக்காரு அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த தேரோட்டி சொல்கிறாரு, மகாராஜா 1 மாதம் முன்னாடி நகர்வலம் போனார். அப்போது ஒரு அழகான மீனவ பெண்ணை சந்திச்சார். அதுக்கு அடுத்தது அந்த மீனவ பெண்ணுடைய தந்தைக்கிட்ட போய் பெண் கேட்டிருக்காரு. ஆனால் அந்த மீனவர் சில நிபந்தனைகள் சொல்லி மகாராஜாவை திருப்பி அனுப்பிட்டார். அதனால தான் மகாராஜா அந்த பெண்ணை மணக்கவும் முடியாமல் மறக்கவும் முடியாமல் ரொம்பவே கஷ்டப்படுறாரு. அதனால தான் இப்படி மன உளைச்சலாக இருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே தேவவிரதன் இந்த பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன், என்னுடைய தந்தையை நான் சந்தோஷப்படுத்துகிறேன் அப்படின்னு அந்த மீனவரை போய் சந்திக்கிறாரு. சந்தித்து நான் தேவவிரதன்
சாந்தனு மகாராஜாவுடைய மகன் அஸ்தினாபுரத்தின் இளவரசன் அப்படின்னு தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டு தன்னுடைய தந்தை உங்கள் மகள் சத்தியவதியை திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அதனால் உங்களுடைய மகளை என்னோட தந்தைக்கு திருமணம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த மீனவர் சொல்கிறாரு, என்னோட மகளை நாட்டோட அரசருக்கு திருமணம் செஞ்சு கொடுக்கறதுக்கு ரொம்பவே பெருமை, ரொம்பவே சந்தோஷம். ஆனால் என்னுடைய மகள் அரசருக்கு இரண்டாம் மனைவியானால் அவங்களுக்கு இந்த நாடாளுற தகுதி இருக்காது. முறைப்படி முதல் மனைவியுடைய மகனுக்கு மட்டுமே இந்த நாடாளுற தகுதியும் மரியாதையும் கிடைக்கும். என்னுடைய மகளுக்கும் மகளின் வாரிசுகளுக்கும் எந்த ஒரு பதவியும் மரியாதையும் கிடைக்காது. அதனால் என்னுடைய மகளின் வாரிசுகளுக்கு இந்த நாடாளுற உரிமையை கொடுக்க முடியுமா அப்படின்னு சாந்தனு மகாராஜா கிட்ட கேட்டேன். அதுக்கு அவர் என்ன சொன்னாருன்னா, என்னோட முதல் மகனை தான் இந்த நாட்டோட அரசனாக்குவேன், அதுவே நியாயம், அதுவே தர்மம், அதுவே முறை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இப்போ அவருடைய முதல் மகன் நீ இங்கே வந்திருக்க, நீ என்னோட கோரிக்கையை ஏற்றுக்கோ, அடுத்த நொடியே நான் உன்னோட தந்தைக்கு திருமணம் செய்ய சம்மதம் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே தேவவிரதனுக்கு அதிர்ச்சி ஏற்படுது. இருந்தாலும் தான் தந்தையுடைய கலக்கத்தை போக்கணுங்கிறதுக்காக தான் இந்த நாட்டை ஆளணும் அப்படிங்கிற ஆசையை துறந்து, சரி உங்கள் விருப்பப்படியே உங்களுடைய மகளின் வாரிசுகள் இந்த நாட்டை ஆட்சி செய்வாங்க, அவங்க அரசராவாங்க, அதுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு தேவவிரதன் சொல்கிறாரு. அடுத்த நொடியே அந்த மீனவர் இந்த கோரிக்கையை இன்னும் வலுப்படுத்துகிறாரு. எப்படின்னா, இன்னைக்கு எங்களோட வாரிசுகளை அரசராக்குவேன் அப்படின்னு சொல்லுவீங்க, ஆனால் வருங்காலத்தில் உங்களுக்கு திருமணமாகி உங்களுக்கு குழந்தைகள் பிறந்தா அவங்க தான் இந்த நாடாளணும், அவங்களுக்கு தான் அரசனாக தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லி எங்களோட வாரிசுகளை அரச பதவியிலிருந்து தூக்கிடுவீங்க. உங்களுக்கு திருமணமாகி குழந்தைகள் பிறக்கிற வரைக்கும் தான் அவங்க அரசனாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் அதுக்கு பதிலாக இனி எப்போவுமே அஸ்தினாபுரத்தை எங்களோட வாரிசுகள் மட்டுமே அரசாளணும் அப்படின்னு ஒரு வாக்கை உங்களால் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு தேவவிரதன் தன்னுடைய தந்தையோட சந்தோஷம் மட்டுமே முக்கியம், அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயார் அப்படின்னு அந்த மீனவர்கிட்ட சொல்கிறாரு. நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியே உங்கள் மகளின் வாரிசுகள் இந்த அஸ்தினாபுரத்தை ஆட்சி செய்வாங்க. நான் இந்த அஸ்தினாபுரத்தின் வாரிசாக இருந்தாலும் என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் அஸ்தினாபுரத்தினுடைய அரசனாக மாட்டேன். அதே மாதிரி நான் திருமணமும் செஞ்சுக்க மாட்டேன், என்னோட வாரிசுகளையும் அரசனாக்க மாட்டேன். கடைசி வரைக்கும் நான் பிரம்மச்சாரியாக இருந்து உங்களோட வாரிசுகள் அரசாளும் போது நான் அவங்களுக்கு பாதுகாவலராக இருப்பேன். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய சொல்ல மீற மாட்டேன். இது என்னுடைய தாய் கங்காதேவி மேலே சத்தியம் அப்படின்னு வாக்கு கொடுத்துட்டு, இப்போ உங்களுடைய மகளை என்னோட தந்தைக்கு திருமணம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. இதை கேட்ட உடனே சந்தோஷப்பட்ட அந்த மீனவர் அடுத்த நொடியே தன்னுடைய மகளை சாந்தனு மகாராஜாவுக்கு திருமணம் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சம்மதம் தெரிவிக்கிறாரு. இந்த உரையாடல் நடந்து முடியும் போது வானத்திலிருந்து தேவர்கள் தேவவிரதனை பார்த்து பீஷ்மர் பீஷ்மர் அப்படின்னு முழக்கம் எழுப்புறாங்க. பீஷ்மர் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒருத்தர் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் சுயநலமும் இல்லாமல் மண் பெண் பொன் பதவி ஆசையை துறந்து வாழ்கிறாங்களோ அவங்கள தான் பீஷ்மர்னு சொல்லுவாங்க. அப்படி இவர் வாழ்வேன்னு சொன்னதுனால இவரை பீஷ்மர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மீனவர் பெண் கொடுக்க சம்மதம் தெரிவிச்சிட்டாரு அப்படிங்கிற தகவலை தன்னுடைய தந்தை கிட்ட சொல்கிறாரு. அதை கேட்டதுமே சாந்தனு மகாராஜா ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அதுக்கடுத்து தன்னுடைய மகன் என்னோட சந்தோஷத்துக்காக இப்படி ஒரு வாக்கு கொடுத்துட்டானே அப்படின்னு நினச்சி ரொம்பவே வருத்தப்படுறாரு. அதனால் சாந்தனு மகாராஜா, நீ அஸ்தினாபுரத்தினுடைய அரசனாகலை அப்படின்னாலும் பல தலைமுறைகளை கடந்து வாழணும், நீ நீண்ட ஆயுளோடு இருக்கணும், நீ எப்போ மரணிக்க விரும்புகிறாயோ அப்போ மட்டுமே உன்னோட மரணம் நிகழும், அது வரைக்கும் நீ நீண்ட ஆயுளோடு இருப்ப அப்படின்னு ஒரு சிறப்பான வரத்தை கொடுக்குறாரு.
அதுக்கடுத்து சில வருடங்கள் கழித்து சாந்தனு மகாராஜாவுக்கும் சத்தியவதிக்கும் சித்ராங்கதன் விசித்திர வீரியன் அப்படின்னு 2 ஆண் குழந்தைகள் பிறக்கிறாங்க. இவங்க 2 பேருமே வளர்ந்ததுக்கப்புறம் சாந்தனு மகாராஜா இறந்து போயிடுறாரு. அடுத்து சித்ராங்கதனும் இறந்து போயிடுறாரு. அந்த மீனவருடைய கோரிக்கையின்படி விசித்திர வீரியனை அரசனாக்குறாரு. அப்படி விசித்திர வீரியன் அரசனாகியும் அவர் ரொம்பவே கோழையாக இருக்கார். அதனால் அவருடைய திருமண வயதின் போது அவருக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும் அப்படின்னு காசியை ஆட்சி செஞ்சிட்ருக்க அரசரின் 3 மகள்களை கடத்தி கொண்டு வந்து பீஷ்மர் விசித்திர வீரியனுக்கு திருமணம் செஞ்சு வைக்க முயற்சி செய்கிறாரு. ஆனால் அந்த 3 பெண்களான அம்பை, அம்பிகை, அம்பாலிகையில் அம்பிகையும் அம்பாலிகையும் விசித்திர வீரியனை திருமணம் செஞ்சுக்க சம்மதம் தெரிவிக்கிறாங்க. ஆனால் அம்பை மட்டும் திருமணத்துக்கு மறுக்கிறாங்க. ஏன்னா அம்பை சால்வ நாட்டு இளவரசனை காதலிக்கிறாங்க. இப்போ பீஷ்மர் அம்பையை கடத்திட்டு வந்ததுனால சால்வ நாட்டு இளவரசன் இனி நான் அம்பையை திருமணம் செஞ்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதனால் அம்பை என்ன சொல்கிறாங்கன்னா, என்னை கடத்தி கொண்டு வந்தது பீஷ்மர், அதனால் அவர் தான் என்னை திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிற பீஷ்மர் அம்பையோட கோரிக்கையை மறுத்துடுறாரு. அம்பை யார்கிட்டையோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் பீஷ்மர் அம்பையை திருமணம் செஞ்சுக்கிற மாதிரி இல்லை. இதனால் பீஷ்மர் அவரோட குரு பரசுராமர் சொன்னால் கேட்பாருன்னு அம்பை பரசுராமர் கிட்ட போய் முறையிடுறாங்க. அதை கேட்ட உடனே பரசுராமர் நான் உனக்கும் பீஷ்மருக்கும் திருமணம் செஞ்சு வைக்கிறேன்னு வாக்கு கொடுக்குறாரு. உடனே பரசுராமர் பீஷ்மரை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. அங்கே வந்த பீஷ்மர் பரசுராமரை வணங்கிட்டு தன்னோட பிரம்மச்சரியத்தை பற்றி எடுத்து சொல்கிறாரு. ஆனால் பரசுராமர் என்ன சொல்கிறாருன்னா, நான் அம்பிக்கும் உனக்கும் திருமணம் செஞ்சு வைக்கிறேன்னு வாக்கு கொடுத்துட்டேன், அதனால் நீ குருவை மதித்து அம்பையை திருமணம் செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. இதனால் பரசுராமருக்கும் பீஷ்மருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்படுது. அந்த வாக்குவாதம் சண்டையாக மாறுது. அந்த சண்டை பெரிய போராக நடக்குது. அந்த போர் தொடர்ந்து 23 நாட்கள் நடக்குது. இந்த 23 நாட்கள் நடக்கிற போரோட ஒரு கட்டத்தில் பரசுராமர் தன்னோட பரசுவையும் பீஷ்மர் தன்னோட பிரம்மாஸ்திரத்தையும் பயன்படுத்துகிறாங்க. அப்படி பரசுவும் பிரம்மாஸ்திரமும் நேருக்கு நேராக மோதினா இந்த உலகத்துக்கு அழிவு ஏற்படும். அப்படிங்கிறதுனால சிவபெருமானே நேரடியாக தோன்றி பரசுராமருக்கும் பீஷ்மருக்கும் உண்டான சண்டையை தடுத்து நிறுத்துறாரு. அப்போ அம்பை சிவபெருமான் கிட்ட வரம் கேட்குறாங்க. என்னன்னா, நான் பீஷ்மரை கொல்லணும் அப்படின்னு. அதுக்கு சிவபெருமான், நீ பீஷ்மரை கொல்லலாம், ஆனால் அது இந்த ஜென்மத்தில் முடியாது, உன்னோட அடுத்த ஜென்மத்தில் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அடுத்து அம்பை, என்னால் பீஷ்மரை கொல்ல ரொம்ப நாட்கள் காத்துட்ருக்க முடியாது, அதனால் நான் இப்போவே அடுத்த ஜென்மத்துக்கு போகணும் அப்படின்னு அங்கேயே ஒரு நெருப்பு மூட்டி அந்த நெருப்பில் விழுந்து இறந்துடுறாங்க. அதனால் அம்பை அடுத்த ஜென்மத்தில் சிகண்டியாக பிறக்கிறாங்க. இப்படி எவ்வளவோ பிரச்சனைகள் நடந்தாலும் பீஷ்மர் தன்னோட பிரம்மச்சரியத்தை உறுதியாக கடைபிடிக்கிறாரு. அதுக்கடுத்தது அஸ்தினாபுரத்தை ஆட்சி செஞ்சிட்ருக்கிற விசித்திர வீரியன் இறந்து போயிடுறாரு. அவருக்கு பிறகு அடுத்த தலைமுறை உருவாகுது. அதில் திருதராஷ்டிரன், பாண்டு, விதுரன் பிறந்து வளர்றாங்க. அவங்களுக்கும் பீஷ்மர் தான் திருமணம் செஞ்சு வைக்கிறாரு. இதில் திருதராஷ்டிரன் முதல்ல பிறந்திருந்தாலும் அவருக்கு கண்ணு தெரியாது. அப்படிங்கிறதுனால 2ஆவதாக பிறந்த பாண்டுவை அஸ்தினாபுரத்தின் அரசனாக்குறாங்க. பாண்டுவும் சில வருடங்களில் இறந்து போக திருதராஷ்டிரனை அரசனாக்குறாங்க. இது எல்லாத்தையும் பீஷ்மர் தான் முன்னாடி நின்று நடத்துகிறாரு. அடுத்து திருதராஷ்டிரனுக்கு கௌரவர்கள் 100 பேர் பிறக்கிறாங்க. இந்த கௌரவர்கள் செய்கிறது எல்லாமே தப்பாக இருந்தாலும், தப்பு அப்படிங்கிறது பீஷ்மருக்கு தெரிஞ்சாலும் அவர் ஒரு வார்த்தை கூட பேசாமல் அமைதியாக இருக்கார். அதனால் கௌரவர்கள் தப்புக்கு மேலே தப்பாக பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு கட்டத்தில் பாண்டவர்களை பகடை விளையாட வச்சு அவங்களோட நாடு, செல்வம் எல்லாத்தையும் தோற்கடித்து திரௌபதியோட துயில உருவி அவமானப்படுத்துகிறாங்க. இது மிகப்பெரிய தப்பு அப்படின்னு பீஷ்மருக்கு தெரிஞ்சாலும் செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அவங்கள ஒரு வார்த்தை கூட கேட்காம அமைதியாக இருக்காரு. இப்படி திரௌபதி துயில உருவுனதோட பின்விளைவா என்ன நடக்குதுன்னா, பிரம்மாண்டமான குருட்சேத்திர போர் ஆரம்பமாகுது.
இதில் பீஷ்மருக்கு பாண்டவர்களை ரொம்பவே பிடிச்சாலும் செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக பீஷ்மர் கௌரவர்கள் பக்கம் நிற்கிறாரு. இந்த பிரம்மாண்டமான குருச்சேத்திர போரில் பயங்கரமாக அம்புகள் வீசுகிற பீஷ்மரை பார்த்து பாண்டவர்கள் பயந்து போகிறாங்க. இவரை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் திணறாங்க. அப்போதான் கிருஷ்ணர் சொல்கிறாரு, பீஷ்மரை அழிக்கணும் அப்படின்னா அது சிகண்டியால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சிகண்டியை முன்னிறுத்தி அர்ஜுனன் பீஷ்மர் மேலே அம்பு விட்டு பீஷ்மரை மண்ணில் மோதாமல் அம்பு படுக்கையில் படுக்க வைக்கிறாரு. பீஷ்மர் மேலே இப்படி அம்புகள் விட்டு தரையில் மோதாமல் அம்பு படுக்கையில் படுக்க வச்சதுக்கான காரணம் என்னென்னா, பீஷ்மரை அம்புகள் விட்டு மண்ணில் விழ வச்சா அம்புகளோட மண்ணில் விழுந்த உடனே அவருக்கு மண் மீது ஆசை ஏற்படும். அப்படி மண் மீது ஆசை ஏற்பட்டால் அதை ஆளணும் அப்படிங்கிற பதவி ஆசையும் ஏற்படும். இப்படி மண் மீதும் பதவி மீதும் ஆசை ஏற்பட்டால் அவர் மரணத்தை ஏற்க மாட்டார். அதுக்கு பதிலாக இந்த நாட்டை ஆட்சி செய்யணும் அப்படின்னு நினைப்பார். அப்படி நினைப்பு வந்தால் திரும்பவும் எழுந்து நின்று சண்டை போட ஆரம்பிப்பார். அப்படி அவர் சண்டை போட ஆரம்பித்தா பாண்டவர்களாலும் தடுக்க முடியாது, கௌரவர்களாலும் தடுக்க முடியாது. அதனால் இவர் இந்த அஸ்தினாபுரத்தின் அரசனாகிடுவார். பீஷ்மர் தான் அஸ்தினாபுரத்தின் உண்மையான வாரிசு. அதனால தான் பீஷ்மரை மண்ணை கூட பார்க்காம அம்பு படுக்கையில் வானத்தை பார்த்தபடி படுக்க வச்சேன் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறாரு. இப்படி பீஷ்மர் அம்பு படுக்கையில் இருக்கும்போது எல்லாரும் வரிசையாக வந்து சந்திச்சுட்டு போகிறாங்க. அப்போ கர்ணனும் பீஷ்மரை வந்து சந்திச்சுட்டு போகிறாரு. அடுத்து பீஷ்மர் அர்ஜுனனை கூப்பிட்டு, எனக்கு பயங்கர தாகமாக இருக்குது அப்படின்னு அர்ஜுனருடைய அம்பால் தரையில் இருந்து கங்கை நீரை வர வச்சு தன்னுடைய தாகத்தை தீர்த்துக்கிறாரு. அடுத்து தன்னுடைய தாய் கங்காதேவியை வணங்கி தன்னோட மரணத்தை ஏற்றுக்கிறாரு. இப்படி இந்த மொத்த மகாபாரதத்துலேயும் தான் எந்த ஒரு தப்புமே செய்யாமல் தன்னை சுற்றி இருக்கிறவங்க தப்பு செய்கிறாங்கங்கிறது தெரிஞ்சும் பாண்டவர்களை எதிர்த்து கௌரவர்களுக்காக ஆதரவாக இருந்தது 2 பேர். ஒன்று கர்ணர், இன்னொருத்தர் பீஷ்மர். கர்ணர் தன்னோட நண்பனுக்காகவும் நட்புக்காகவும் உண்மையாக இருந்து தன்னோட உயிரை தியாகம் செஞ்சார். இன்னொருத்தர் பீஷ்மர் தன்னோட தந்தையின் சந்தோஷத்துக்காகவும் பாசத்துக்காகவும் உண்மையாக இருந்து தன்னோட உயிரை தியாகம் செஞ்சார். இப்பேற்பட்ட பீஷ்மரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் நோட்டிஃபிகேஷனுக்காக பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.